எல்லாருமே வாழ்க்கையில சின்னதா ஒரு தப்பு பண்ணி அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருக்கோம் இல்லையா? அப்படி ஒரு சாதாரண நாள தலைகீழா புரட்டி போட்ட ஒரு தருணத்தை தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இந்த ஒரு வரி போதும், நம்ம மனசுக்குள்ள ஒரு திகீர்னு உணர்வு வரும் இல்லையா? இங்கிருந்து தான் இந்த மொத்த கதையுமே ஆரம்பிக்குது. எந்த ஒரு பெரிய புயலுக்கும் ஒரு சின்ன காத்து தான் ஆரம்பம். அப்படிதான் இங்கேயும் ஒரு சாதாரண தப்பு ஒரு பெரிய பிரச்சனை சங்கிலியோட முதல் கண்ணியா மாறுற அந்த தருணம் இதுதான். வாங்க நிலாவோட சூழ்நிலைய கொஞ்சம் பார்க்கலாம். அவ ஒரு ரொம்ப டெடிகேட்டடான ப்ரொஃபஷனல். கையில இருக்கிறது ஒரு முக்கியமான கிளையண்ட் பிரசன்டேஷன். ஆனா ஒரே ஒரு நிமிஷம் கவனக்குறைவு அவளோட மொத்த உழைப்பையும் கேள்விக்குறியாக்கிடுச்சு. பாருங்க, தப்பு பண்றது மனுஷ இயல்பு. ஆனா அந்த தப்புக்கு நமக்கு கிடைக்கிற ரியாக்ஷன் தான் அது ஒரு சின்ன பிரச்சனையா இல்ல பெரிய நெருக்கடியான முடிவு பண்ணுது. ராகவோட முதல் வார்த்தைகளை கவனிச்சிங்களா? சொல்யூஷன் என்னன்னு கேட்கல, பிரச்சனையை எப்படி சரி பண்ணாலும் கேட்கல. நேரா கோபம், பழி போடுறது, இதுதான் ஏற்கனவே இருக்கிற நெருக்கடியே இன்னும் ஊதி பெருசாக்குது. இப்போ விஷயம் வெறும் லேப்டாப் தொலைஞ்சது மட்டும் இல்ல. இது 25 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். இந்த ஒரு நம்பர் நிலைமையோட தீவிரத்தை 1000 மடங்கு அதிகமாக்குது. இப்போ இது வெறும் ஒரு தப்பு இல்ல, ஒரு பெரிய பேரழிவு மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. பொதுவா ஒரு நல்ல லீடர் என்ன பண்ணுவாங்க? தீர்வுக்கான வழிய காட்டுவாங்க. ஆனா இங்க ராகவ் என்ன பண்றாரு? பிரச்சனையை இன்னும் பெருசாக்குறாரு. அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் நிலாவோ ஒரு விதமான பீதிக்குள்ள இன்னும் ஆழமா தள்ளிக்கிட்டே இருக்கு. சரி, அழுத்தம் இப்படி தலைக்கு மேல ஏறிக்கிட்டு இருக்கும்போதுதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வருது. இந்த குழப்பத்துக்கு நடுவுல சோழன் ஒருத்தர் வராரு. அவரோட குரல் அது ஒரு ஆறுதலான, ஆதரவான குரல். இங்க பாருங்க, நெருக்கடிய கையாள்றதுல 2 ஸ்டைல் இருக்கு. ஒன்னு ராகவ் மாதிரி, ஏற்கனவே எரியற நெருப்புல பெட்ரோல் ஊத்துறது. இன்னொன்னு சோழன் மாதிரி, தண்ணி ஊத்தி அணைக்க முயற்சி பண்றது. இது வெறும் 2 பேர் இல்ல, இது நெருக்கடியை எதிர்கொள்ற 2 விதமான வழிமுறைகள். இப்போ எல்லாமே நேரத்தோட ஓடுற ஒரு பந்தயம் மாதிரி ஆயிடுச்சு. காலையில 10, 11, அப்புறம் சரியா 12 மணிக்கு டெட்லைன். இந்த டைம் தான் கதையோட வேகத்தையே முடிவு பண்ணுது. ஒவ்வொரு செகண்டும் முக்கியம். பிரஷர் ஏறிக்கிட்டே போகுது. சோழன் தேட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா ஆரம்பமே சரியில்லை. 1, அது ரிஜிஸ்டர்ட் ஆட்டோ ஸ்டாண்ட் இல்ல. 2, நிலவுக்கு ஆட்டோ நம்பர் ஞாபகம் இல்ல. 3, காசு கொடுத்திருக்காங்க, அதனால ஃபோன் நம்பர், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் எதுவுமே இல்ல. இவ்ளோ கம்மியான நேரத்துல இது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத ஒரு தேடல் மாதிரி தான் தோணுது. ஒரு பக்கம் இப்படி பீதி குழப்பம்னு போயிட்டு இருந்தாலும் சோழன் ரொம்ப லாஜிக்கலா யோசிக்கிறாரு. கிட்டத்தட்ட இம்பாசிபிள்னு தோன்ற இந்த பிரச்சனைய அவர் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்றாருன்னு நாம இப்ப பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, இதுதான் ஒரு முறையான துப்பறியும் வேலை. சின்ன சின்ன துப்புகள் எல்லாம் சேகரிக்கிறாரு. டிரைவரோட வயசு, வெள்ளத்தாடி, ஜீசஸ் படம்னு. அப்புறம் கரெக்டா ஏறின இடத்த வச்சு அங்க இருக்கிற பழக்கடை சிசிடிவி கேமராவை செக் பண்றாரு. ஒவ்வொரு சின்ன ஸ்டெப்பும் அடுத்த கட்டத்துக்கு வழிகாட்டுது. பெரிய பிரச்சனைகளை இப்படிதான் சின்ன சின்னதா உடைச்சு தீர்க்கணும். இந்த கான்வர்சேஷன் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? லேப்டாப் என்ன சொப்பு சாமானா அனு அந்த டிரைவரோட மனைவி கேக்குறாங்க. அவங்களோட பார்வையில இது சாதாரண மறதி இல்ல, இது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத அவங்க வார்த்தைகள் நமக்கு நல்லா புரிய வைக்குது. ஆனா இங்க பாருங்க, சோழன் கொஞ்சம் கொஞ்சமா தீர்வு நோக்கி போயிட்டு இருக்கும்போதே நம்ம மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வர்றோம். இங்க அந்த மெயின் பிரச்சனை இன்னும் அப்படியே தான் இருக்கு. இந்த 2 சீனுக்கும் இருக்கிற கான்ட்ராஸ்ட பாருங்க. வெளியில ஒரு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு, ஆனா ஆஃபீஸ்க்குள்ள பயமும் விரக்தியும் மட்டும்தான் உச்ச கட்டத்துல இருக்கு. ஒரே நேரத்துல 2 வேற வேற உலகம் இயங்கிட்டு இருக்கு. இப்ப வருது ராகவோட ஃபைனல் வார்னிங். இன்னொரு மணி நேரம் தான் டைம். 12 மணிக்கு பிரசன்டேஷன் நடந்தே ஆகணும். இது ஒரு கோரிக்கை இல்ல, இது ஒரு கட்டளை. இதுக்கு மேல தாமதத்துக்கு இடமே இல்ல. மொத்த பாரத்தையும் மறுபடியும் நிலா மேல ஏத்தி பிரஷர் அதோட உச்சத்துக்கு கொண்டு போறாரு. கடைசியா இந்த முழு சம்பவமும் நம்ம மனசுல ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரு நெருக்கடியான சமயத்துல நமக்கு நிஜமாவே என்ன தேவை? அதிகாரத்தோட அழுத்தமா, இல்ல ஒரு ஆதரவான அமைதியா? ராகவ் மாதிரி ஒருத்தர் நமக்கு வேணுமா, இல்ல சோழன் மாதிரி ஒருத்தர் வேணுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?